அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் கவின்குமார் கொலை வழக்கு தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் கவின்குமார் கொலை வழக்கு தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது கவின்குமார் கொலை. கவின்குமார் கொலை வழக்கு தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கொலை சம்பவம் நடந்தபோது சரணடைந்த சுர்ஜித்துடன் யாரெல்லாம் இருந்தார்கள் என்பது தொடர்பாக ஆய்வு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் செல்வராஜ். கவின் கொலை வழக்கு தொடர்பாக காவல்துறை விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக சம்புவேல். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை கேடிசி நகரில் நேற்று மென்பொருள் ஊழியர் கவின் என்பவர் வாலிபர் நேற்று மாலை படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக அங்கு காவல் நிலையத்தில் சுர்ஜித் என்ற ஒரு வாலிபரும் சரணடைந்த நிலையில, மேலும் இந்த வழக்கு தொடர்பாக அவருடைய கவினோட தாய் கொடுத்த புகாரின் பேரில் பல்வேறு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த அவரோட கவினின் தாய் கொடுத்த புகாரின் பேரில் நேரடியாக சுர்ஜித் கவினை இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றதாகவும், தனது தந்தை தாய் ஆகிய இருவரும் உங்களை நேரில் பார்க்க வேண்டும் என்பதற்காக அழைத்து சென்றதாகவும் கூறப்பட்ட நிலையில இது தொடர்பான சிசிடிவி அங்கு பதிவான காட்சிகளை கொண்டு தற்போது விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உண்மையிலேயே கவினை அவர்கள் இருசக்கர வாகனத்தில் அழைத்து செல்லக்கூடிய காட்சி மட்டும் அதில் பதிவாகியுள்ளது. ஏனென்றால் அதன் அருகிலேயே ஒரு உணவகத்தில் தான் அந்த பெண் மருத்துவருடைய தந்தை மற்றும் தாய் ஆகிய இருவரும் உணவு அருந்தி கொண்டு இருந்ததாகவும், ஆகவே அங்கு செல்லலாம் என்று கவினை சுர்ஜித் அழைத்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் அவர்கள் நேரடியாக சென்று தனது சகோதரியிடம் அடிக்கடி தொந்தரவு செய்வதன் காரணமாக தனது தந்தை மற்றும் தாயிடம் நேரடியாக இது தொடர்பாக நீங்க தெரிவிக்கலாம் என தெரிவித்து அழைத்து சென்று அவர்களை படுகொலை செய்ததாக அந்த விசாரணை என்பது வந்த நிலையில் தற்போது அவர்கள் தாய் கொடுத்த புகாரின்படி அந்த சிசிடிவி காட்சிகள் முழுவதுமாக அங்கு ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. ஏனென்றால் கேடிசி நகரிலிருந்து ஒவ்வொரு பகுதியிலும் அந்த ஆய்வு என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. அந்த பதிவான காட்சிகளையும் அந்த கொலை நடைபெற்ற இடங்களின் தொடர்பான அந்த பதிவான காட்சிகளையும் பாளையங்கோட்டை உதவி ஆணையர் சுரேஷ் தலைமையிலான போலீசார் தற்போது அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த ஆய்வில் வேறு யாராவது இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டு உள்ளார்களா என்பது தொடர்பாகவும் அந்த விசாரணை என்பது தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த ஆய்வுக்கு பிறகு சுர்ஜித் கூட வேறு யாரும் வந்தாரா அல்லது அவர் மட்டும் தனியாக இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டு உள்ளாரா என்பது தொடர்பாக தான் இந்த ஆய்வு என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. இந்த ஆய்வுக்கு பிறகு அடுத்த கட்டமாக மேல் நடவடிக்கை தொடர்பாக காவல்துறை என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் எனவும் அங்குள்ள உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.